ஸ்லீப், தூங்கணும். நம்ம 8 மணி நேரத்துக்கு ஒரு நாள்ல நம்ம தூங்கலன்னா நம்மளுக்கு அதுல 4 மணி நேரத்துக்கு மேல டீப் ஸ்லீப்பே வராது. அது நம்ம 8 ஹவர்ஸ் நம்ம தூங்கினாதான் அதுல நம்மளுக்கு டீப் ஸ்லீப் 4 ஹவர்ஸ்க்கே வரும். 4 ஹவர்ஸ்ல 1 ஹவர் தான் ரிகவரி டைம். அந்த ரிகவரி டைம்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம பாடியை என்னென்ன ஸ்ட்ரெஸ்ல போட்டோமோ அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம செல்ஸ் வெளியில அனுப்போம். அந்த டீப் ஸ்லீப்போட டைம்ல நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா தூங்குறோமோ அந்த டீப் ஸ்லீப் டைம் அவ்வளவுக்கு அவ்வளவு கம்மியாயிரும். ரிகவரி அவ்வளவுக்கு அவ்வளவு கம்மியாயிரும். அதனாலதான் சில நாள் நம்ம தூங்கி எஞ்சா தூங்குற மாதிரியே இருக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம டீப் ஸ்லீப்குள்ளேயே போறது இல்ல. சோ நீங்க ஹாஸ்பிட்டல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட், ஃபோக்கஸ் ஆன் யோர் செல்ஃப். உள்ள பார்க்கணும். நம்ம என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு எக்ஸசைஸ் நம்ம பண்றோம், எப்படி நம்ம தூங்குறோம். இந்த 3 விஷயம் மோர் தென் இனஃப். அதே மாதிரி டாக்டர் இப்போ ரொம்ப இயர்லி ஏஜஸ்ல ரொம்ப யங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஸ்டில் ஒரு யங்கா இருக்கவங்க வந்து நிறைய சின்ன இப்போ ரொம்ப ரீசன்ட் டேஸ்ல 70ஸ்ல வரும் 60ஸ்ல வரும்னு சொல்லிட்டு இருந்த டிசீஸ் இல்ல ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து இப்போ வர இப்போ நீ ப்ராப்ளமே சொல்றாங்க. ஏர்லி 20ஸ்ல இருக்கவங்களே எனக்கு நீ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்க. ஏன் இவ்வளவு ரொம்ப சோ இயர்லி? ஸோ இப்போ வந்து என்னன்னா நம்ம உலகத்துல கண்டாமினன்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கண்டாமினன்ட்ஸ்னா டாக்ஸின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா நம்ம ரைஸ்லேயே ஆர்சனிக்னு ஒரு டாக்ஸின் இருக்குது. அது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி எந்தெந்த ஃபுட்டில் என்னென்ன இருக்கோ அது நம்மளுக்கு we don't know. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பாடியை ஒரு மாதிரி இன்ஃப்ளமேஷனில் வச்சுருக்கோமோ, தப்பான ஃபுட்டு சாப்பிட்டு ஆக்டிவிட்டீஸ் சரியாக பண்ணாமல், அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாடி வந்து டிசீஸ் ஸ்டேட்டஸுக்கு போகும். அதனால தான் யங் ஏஜ்லேயே இவ்வளோ பிரச்சனை. ரெண்டாவது வந்து நியூட்ரிஷன். இப்போ நியூட்ரிஷன்னு எடுத்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸு, அந்த கார்போஹைட்ரேட்ஸ், அந்த ஃபேட்ஸ் அதெல்லாம் நம்ம கரெக்டான பேலன்ஸில் நம்ம சாப்பிடணும். சாப்பிடலனாலும் நம்ம உடம்பில் நடக்க வேண்டிய டே டு டே ரிப்பேர் அது நடக்காது. ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் நான் சொல்கிறேனே, ஏன்னா எனக்கு 43 இயர்ஸ் அதான். 40 to 50 யாருக்கு எதாவது ஆனாலும் நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்குல்ல. அதுதானே தட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி. ஸோ நம்ம உடம்புல மசில்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஸ்கெலிட்டல் மசில், நம்ம பைசெப்ஸு, நம்ம தொட மசில்ஸு. செகண்ட் வந்து ஸ்மூத் மசில்னு சொல்லுவாங்க, நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ். தேர்ட் வந்து கார்டியாக் மசில். ஸோ ஸ்ட்ரெஸ் நம்ம போடும் போது யோசிச்சு பாருங்கள், நம்ம சாப்பிடலன்னா நம்ம இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணுது, நம்ம வெயிட் தூக்கலைன்னா இந்த மசில்ஸ் எல்லாம் ரெஸ்ட் பண்ணுது. ஆனால் ஹார்ட் மசில் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஒர்க்கிங் ஆல் த டைம். ஸோ நம்மளுக்கு சடனாக ஸ்ட்ரெஸ் வரும்போது, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா, ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ் அண்ட் எனி மென்டல் ஸ்ட்ரெஸ், அப்போ என்ன ஆகும்னா கார்டிசால்னு ஒரு ஹார்மோன் இருக்குது. அதுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஹார்மோன். இப்போ நம்ம இங்கே ஒரு புலி வந்துச்சுன்னா 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஓடுவோம்ல. எதனால ஓடுவோம்னா அந்த கார்டிசால் நம்மளுக்கு சட்டுன்னு ஏறி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுது.